வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். ஓகேங்களா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 11வது இருக்கக்கூடிய பாலிட்டி, அதாவது அரசியல் அறிவியல் 11வதில் இருக்கக்கூடிய அரசியல் அறிவியலை ஓகேங்களா இன்றைக்கி வினா வங்கிய வீடியோவை பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓகேங்களா நிறையா வீடியோ பார்த்தோம். அதே மாதிரி டெட்டுக்குண்டான வினா வங்கி ஓகேங்களா, டெட்டுக்குண்டான வினா வங்கி பேப்பர் 1 பேப்பர் 2க்குன்னா வினா வங்கியை ஏற்கனவே ஓகேங்களா நிறையா பேர்த்துக்கு பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அந்த பிடிஎஃப் நிறையா பேர் இந்த கமெண்டில் எனக்கு பிடிஎஃப் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அந்த பிடிஎஃப் வேணும்னா ஓகேங்களா வினா வங்கி ஓகேங்களா கிடைக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த வினா வங்கி எப்படி வாங்கிறது அப்படிங்கிற அந்த வீடியோவை பார்த்துட்டு நீ எனக்கு கால் பண்ணுங்க. ஓகேங்களா, அந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஓகேங்களா வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும். ஓகேங்களா, வாங்க +1 பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேருந்து நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போவோம். ஓகேங்களா, பாருங்கள் 11வது ஓகேங்களா பாலிட்டி ஓகேங்களா சப்ஜெக்ட்டு 11வது பாலிட்டி. ஓகேங்களா, மொத்தம் பார்த்தீங்கன்னா 204 கொஸ்டின். ஓகேங்களா, எத்தனை கொஸ்டின்? 204 கொஸ்டின். ஓகேங்களா, பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள், புதிதாக சுதந்திரம் அடைந்த பாகிஸ்தானுக்கு எல்லைகளை வகுத்தவர். புதிதாக சுதந்திரம் அடைந்த பாகிஸ்தானுக்கு எல்லைகளை வகுத்தவர் ஓகேங்களா சர் கிரீல் ரெட்க்ளிஃப். யார்? சர் கிரீல் ரெட்க்ளிஃப் என்பவர் தான் பாகிஸ்தானுக்கு எல்லைகளை வகுத்தவர். ஓகேங்களா, கொஸ்டின் நம்பர் 2, இந்திய அரசியலமைப்பில் மத்திய அரசு பற்றி கூறும் பகுதி. இந்திய அரசியலமைப்பில் மத்திய அரசு பற்றி கூறும் பகுதி 5. அடுத்து 3வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பில் ஓகேங்களா இந்திய அரசியலமைப்பில் தேர்தல் பற்றி தெரிவிக்கும் பகுதி. அப்போ தேர்தலை பற்றி சொல்லக்கூடிய பகுதி 15. ஆன்சர் ஏ. அடுத்தது 4வது கொஸ்டின், மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என கூறும் இந்திய அரசியலமைப்பு உறுப்பு. அதை பார்த்தீங்கன்னா மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைக்கும் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என கூறும் இந்திய அரசியலமைப்பினுடைய உறுப்பு 356. சரத்து 356. அடுத்து 5வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பில் தேர்தல் பற்றி குறிப்பிடும் சரத்து. அப்போ தேர்தல் பார்த்தீங்கன்னா 324லேருந்து 329 வரை 324லேருந்து 329 வரை. கொஸ்டின் நம்பர் 6, தமிழ்நாட்டில் உள்ள நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை. தமிழ்நாட்டில் உள்ள நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை ஓகேங்களா 39. அடுத்தது கொஸ்டின் நம்பர் பாருங்கள் 7. கொஸ்டின் நம்பர் 7, மக்களவை தேர்தலுக்காக நமது நாடு எத்தனை தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? மக்களவை தேர்தலுக்காக நமது நாடு எத்தனை தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? ஓகேங்களா 543 தொகுதிகள். எத்தனை தொகுதிகள்? 543 தொகுதிகள். 8வது கொஸ்டின், தொகுதி மறுவரை தொடர்பான 4வது வரையறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. தொகுதி மறுவரை தொடர்பான 4வது வரையறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2002. பாருங்கள், அடுத்த கொஸ்டின் 9வது கொஸ்டின் ஓகேங்களா, இந்தியாவில் வாக்களிக்கும் தகுதி பெறும் வயது. இந்தியாவில் வாக்களிக்க தகுதி பெறும் வயது 18. இந்தியாவில் வாக்களிக்கும் தகுதி பெறும் வயது 18. 10வது கொஸ்டின், வாக்காளர் பட்டியல் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை திருத்தி வைக்கப்படுகிறது? வாக்காளர் பட்டியல் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை திருத்தி அமைக்கப்படுகிறது? 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. ஆன்சர் சி. அடுத்தது, எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் இந்திய குடிமக்களின் வாக்களிப்பு வயது 21லிருந்து 18ஆக குறைக்கப்பட்டது? அப்போ எந்த சட்ட திருத்தத்தின்படினா 61வது சட்ட திருத்தத்தின்படி. எந்த சட்ட திருத்தத்தின்படி ஓகேங்களா குடிமக்களினுடைய வாக்குரிமை 21லிருந்து 18ஆக குறைக்கப்பட்டது அப்படின்னா 61வது சட்ட திருத்தம். ஓகேங்களா, 12வது கொஸ்டின், இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயது 21லிருந்து 18ஆக குறைக்கப்பட்ட ஆண்டு. அதாவது இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயது 21லிருந்து 18ஆக குறைக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1988. அடுத்தது 13வது கொஸ்டின், மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைக்கு
போட்டியிட தகுதி பெறுவதற்கான வயது. மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைக்கு போட்டியிட தகுதி பெறுவதற்கான வயது 25. வயது 25. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 14. கொஸ்டின் நம்பர் 14. சுதந்திர இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு. சுதந்திர இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1951-52. சுதந்திர இந்தியாவில் நடைபெற்ற முதல் மக்களவை தேர்தலில் மொத்த தொகுதிகள். சுதந்திர இந்தியாவில் நடைபெற்ற முதல் மக்களவை தேர்தலில் மொத்த தொகுதிகள் 489 தொகுதிகள். 489 தொகுதிகள். 16வது கொஸ்டின். சுதந்திர இந்தியாவின் முதல் தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் பெற்ற மொத்த தொகுதிகள். சுதந்திர இந்தியாவின் முதல் தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் பெற்ற மொத்த தொகுதிகள் 364. 364. 17வது கொஸ்டின். சுதந்திர இந்தியாவின் முதல் தேர்தலில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை. சுதந்திர இந்தியாவின் முதல் தேர்தலில் பதிவான வாக்குகளின் சதவீதம் 67.6. 67.6. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 18. கொஸ்டின் நம்பர் 18. சுதந்திர இந்தியாவின் முதல் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட மொத்த கட்சிகள் எண்ணிக்கை. சுதந்திர இந்தியாவின் முதல் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட மொத்த கட்சிகளின் எண்ணிக்கை 54. மொத்த கட்சிகளினுடைய எண்ணிக்கை 54. கொஸ்டின் நம்பர் 19. சுதந்திர இந்தியாவின் முதல் நாடாளுமன்ற தேர்தல். சுதந்திர இந்தியாவின் முதல் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற காலகட்டம். அதை பார்த்தீங்கன்னா அக்டோபர் 25, 1951, பிப்ரவரி 21, 1952. ஆன்சர் பி. அடுத்தது 20வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பில் பேச்சு மற்றும் கருத்தை வெளிப்படுத்தும் சுதந்திரத்திற்கான உரிமையினை வழங்கும் உறுப்பு. ஓகேங்களா? 19.1. அதாவது இந்திய அரசியலமைப்பு பேச்சு மற்றும் கருத்தை வெளிப்படுத்தும் சுதந்திரத்திற்கான உரிமையினை வழங்கும் உறுப்பு 19.1. அடுத்து 21வது கொஸ்டின். இந்தியாவில் தேர்தல் ஆணையத்தின் அமைப்பை பற்றி விளக்கும் அரசியலமைப்பு பிரிவு. இந்தியாவில் தேர்தல் ஆணையத்தின் அமைப்பை பற்றி விளக்கும் அரசியலமைப்பு பிரிவு 324. சரத்து 324. 22வது கொஸ்டின். இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தும் தேர்தலில் பொருந்தாதது. அதை பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தும் தேர்தல்களில் பொருந்தாதது எந்த தேர்தல்னா உள்ளாட்சி தேர்தல். ஓகேங்களா? உள்ளாட்சி தேர்தல் மட்டும்தான் பொருந்தாதது. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 23. இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு ஓகேங்களா சுதந்திரமான அமைப்பு. இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு. இந்திய தேர்தல் ஆணையம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னா நிர்வாசன் சதன். இந்திய தேர்தல் ஆணையம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா நிர்வாசன் சதன். அடுத்து 25வது கொஸ்டின். ஓகேங்களா? தலைமை தேர்தல் ஆணையரின் நியமனம், அதிகாரங்கள் மற்றும் பணிகளை பற்றி அரசமைப்பு கூறும் உறுப்பு. அதாவது தலைமை தேர்தல் ஆணையரின் நியமனம், அதிகாரங்கள் மற்றும் பணிகளை பற்றி அரசமைப்பு கூறும் உறுப்பு எது அப்படின்னு கேட்குறாங்க. 324. 324. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 26. கொஸ்டின் நம்பர் 26. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஓகேங்களா? 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற 16வது மக்களவை தேர்தலில் ஓகேங்களா 9,30,000 வாக்குகள் சாவடிகளில் 553 மில்லியன் மக்களின் மேல் வாக்களித்தனர். சரி. அடுத்தது இந்தியாவில் உள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையானது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் மேற்கு ஐரோப்பாவின் கூட்டு மக்கள் தொகைக்கு விட அதிகம்னு சொல்கிறாங்க. இதுவும் சரி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் பாருங்க 3. இந்தியாவில் 30 வருடங்களுக்கு பின்னர் முதன்முறையாக எந்த ஒரு கட்சி பெரும்பான்மை பெறவில்லை. தவறு. ஓகேங்களா? அப்போ 1, 2 சரி, 3 மட்டும் தவறு. ஓகேங்களா? ஆன்சர் டி. 3 மட்டும் தவறு. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 27. கொஸ்டின் நம்பர் 27. ஓகேங்களா? தேர்தல் ஆணையத்தின் அமைப்பு தலைவர் ப்ளஸ் துணைத் தலைவர். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் 2 துணைத் தலைவர். தேர்தல் ஆணையத்தின் அமைப்பில் தலைவர் ப்ளஸ் துணைத் தலைவர். ஒரு தலைவர்
2 துணைத் தலைவர். தலைமை தேர்தல் ஆணையரின் பதவிக்காலம், தலைமை தேர்தல் ஆணையரின் பதவிக்காலம். ஓகேங்களா, அதை பற்றினா 1 ஓகேங்களா, 1 6 வருடம் இருக்கலாம் அல்லது 65 வயது வரை. 6 வருடம் அல்லது 65 வரை. அப்போ ஆன்சரு ஆ மற்றும் ஆ. 29வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் 2016ஆம் ஆண்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் எத்தனையாவது தேர்தல்? தமிழ்நாட்டில் 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் எத்தனாவது தேர்தல் அப்படின்னா 15வது தேர்தல். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 30. கீழ்கண்ட கூற்றுகளில் தேர்தல் ஆணையத்தின் பணிகளில் பொருந்தாதது. தேர்தல் ஆணையத்தின் பணிகளில் பொருந்தாதுன்னு கேட்குறாங்க. பாருங்க, தேர்தல் விவகாரம் தொடர்பான அனைத்து கேள்விகளுக்கும் குடியரசுத் தலைவர் மற்றும் சம்பந்தப்பட்ட மாநில ஆளுநர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுரை வழங்குதல். சரி. அடுத்தது, நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி இழப்பினை முடிவு செய்தல். இதுவும் சரி. அடுத்தது, இந்திய குடியரசுத் தலைவர் அல்லது மாநில ஆளுநர் பரிசீலனைப்புக்கு அனுப்பப்பட்டு மனுக்கள் மற்றும் பிரச்சனைகளை தீர்த்தல். இதுவும் சரி. 4வது, ஓகேங்களா, தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் செலவுகளை ஏற்றுக்கொள்ளுதல். இது தவறு. இப்போ என்ன கேட்குறான்? பொருந்தாதுன்னு கேட்குறான். ஆன்சர் டி தான் இதுக்கு ஆன்சர். 31, சிறை அல்லது காவல்துறையினரின் விசாரணையில் இருக்கும் ஒருவர் சட்டமன்ற அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட முடியாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வெளியான ஆண்டு. ஓகேங்களா, ஜூலை 11, 2011. ஜூலை 11, 2013. பாருங்கள், சிறை அல்லது காவல்துறையினரின் விசாரணையில் இருக்கும் ஒருவர் சட்டமன்ற அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட முடியாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வெளியான ஆண்டு ஜூலை 11, 2013. ஜூலை 11, 2013. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 32. கொஸ்டின் நம்பர் 32, நாடாளுமன்ற, சட்டப்பேரவை அல்லது சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் குற்றங்களுக்கான தண்டனை பற்றி தீர்ப்பு வழங்கப்பட்டவுடன் அப்பொது பதவிகளை வகிப்பதிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுவார் என்ற உச்சநீதிமன்றம் வெளியான தீர்ப்பு. எப்போ அப்படின்னா ஜூலை 10, 2013. 33வது கொஸ்டின், ஒரு மாநிலம் யூனியன் பிரதேசம் தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு. அதை பற்றினா, ஒரு மாநிலம் யூனியன் பிரதேச தலைமை தேர்தல் அதிகாரிகளை நியமிக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு இந்திய தேர்தல் அமைப்பு, இந்திய தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 34, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. தலைமை தேர்தல் அதிகாரியின் மேற்பார்வை, வழிகாட்டுதல் மற்றும் கட்டுப்பாட்டின் கீழ் மாவட்ட தேர்தல் அதிகாரி செயல்படுத்துவதுடன் மாவட்டத்தின் தேர்தல் பணிகளை மேற்பார்வையிடுகிறார். சரி. 2, மாநில அரசாங்கத்துடன் கலந்தோசிக்க பின்னர் ஓர் மாநில அரசு அதிகாரியை மாவட்ட தேர்தல் அதிகாரியாக நியமிக்கவோ அல்லது பதவி அளிக்கவோ தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உண்டு. சரி. அடுத்தது, ஒரு நாடாளுமன்றம் சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் நடத்தும் அலுவலருக்கு அக்குறிப்பிட்ட நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தலை நடத்தும் பொறுப்பு உள்ளது. சரி. அடுத்தது, ஓகேங்களா, தேர்தல் நடத்தும் அலுவலருக்கு கூடுதலாக தேர்தல் பணிகளில் உதவுவதற்கும் 1 அல்லது 2 உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் தேர்தல் ஆணையத்தில் நியமிக்கப்படுகின்றன. இதுவும் சரி. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொஷினுக்கு அனைத்தும் சரி. இந்த கொஷினுக்கு அனைத்தும் சரி. அடுத்து பாருங்க, கொஷின் நம்பர் 35. கொஷின் நம்பர் 35, ஓர் நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகளின் வாக்காளர் பட்டியலை தயாரிக்கும் பணி யாருடையது? அதை பற்றினா, ஒரு நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகளில் வாக்காளர் பட்டியலை தயாரிக்கும் பணி யாருடையது? வாக்காளர் பதிவு அலுவலர். அடுத்தது 36வது கொஸ்டின், மாநிலங்களின் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர்களை நியமிப்பவர். அதை பற்றினா, மாநிலங்களின் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர்களை நியமிப்பவர் மாவட்ட தேர்தல் அதிகாரி. மாவட்ட தேர்தல் அதிகாரி. 37வது கொஸ்டின், ஓகேங்களா, ஒன்றிய பிரதேசத்தில்
வாக்குச்சாவடி தலைமை அலுவலர்களை நியமிப்பது. ஓகேங்களா, தேர்தல் நடத்தும் அலுவலர். தேர்தல் நடத்தும் அலுவலர். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 38. கொஸ்டின் நம்பர் 38. தேர்தல் சீர்திருத்த பற்றிய குழுக்கள். ஓகேங்களா, தேர்தல் சீர்திருத்த பற்றிய குழுக்கள் பாருங்க. நார்த்தட் குழு 1974, அப்போ 2, இந்திரஜித் குழு 1998, அப்போ 1, அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா வீரப்ப மொய்லி குழு. வீரப்ப மொய்லி குழு எப்போனா 2010, அப்போ ஓகேங்களா 2010 இல்லை 2004, 2004, அப்போ 4, அடுத்து பார்த்தீங்கன்னா தினேஷ் கோஸ்வாமி குழு. தினேஷ் கோஸ்வாமி குழு 1900, அப்போ 3, ஓரோ குழு. ஓரோ குழு பார்த்தீங்கன்னா 1993, 6, ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா டாங்கா குழு 2010, அப்போ 5. மறுபடியும் பாருங்க, நார்த்தட் குழு 1974, இந்திரஜித் குழு 1998, வீரப்ப மொய்லி குழு 2007, ஓரோ குழு 1993, டாங்கா குழு 2010. அப்போ ஆன்சரு 2, 1, 4, 3, 6, 5. ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து 39வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் முதலில் மலிவு விலை அரிசி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர். தமிழ்நாட்டில் முதலில் மலிவு விலை அரிசியை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் அண்ணாதுரை. யாரு? அண்ணாதுரை. அடுத்தது 40. எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு. எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1972. 1972. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 41. கொஸ்டின் நம்பர் 41. எம்ஜி ராமச்சந்திரன் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை கைப்பற்றிய ஆண்டு 1977. ஆட்சியை கைப்பிடிக்கப்பட்ட ஆண்டு 1977. அடுத்த கொஸ்டின் பாருங்க 42வது கொஸ்டின். தமிழகத்தின் உழவர் சந்தை திட்டத்தை செயல்படுத்தியவர். தமிழகத்தில் உழவர் சந்தை திட்டத்தை செயல்படுத்தியவர் கருணாநிதி. ஓகேங்களா. அடுத்தது 43வது கொஸ்டின். சிஎன் அண்ணாதுரை தமிழக முதலமைச்சராக பதவி வகித்த ஆண்டு. சிஎன் அண்ணாதுரை தமிழக முதலமைச்சராக பதவி வகித்த ஆண்டு 1967 69 வரை. 44வது கொஸ்டின். தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான வெங்கட செல்லையா. யாரு? வெங்கட செல்லையா தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 2002. 45வது கொஸ்டின். தேர்தல் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் பயன்படுத்தும் வகையில் அம்சங்கள் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1989. அதாவது தேர்தல் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் பயன்படுத்தும் வகையில் அம்சங்கள் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1998. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 46. ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 46. ஓகேங்களா. வாக்குச்சாவடியை கைப்பற்றுவதனை தடுப்பதற்கு தேர்தல் ஒத்திகை நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு. வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுவதனை தடுப்பதற்கு தேர்தலை ஒத்திவைக்கும் நடைமுறையை கொண்டு வந்த ஆண்டு 1989. 47வது கொஸ்டின். வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு டேஸ் மணி நேரத்திற்கு முன்பிலிருந்து அப்பகுதியில் மதுபான விற்பனையை தடை செய்தல். ஓகேங்களா. எப்போ? 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே தடை செஞ்சுருவாங்க. அடுத்தது 48வது கொஸ்டின். தேர்தல் போட்டியிடும் ஓர் வேட்பாளர் எதிர்பாராமல் மரணமடைந்தால் சம்பந்தப்பட்ட கட்சிக்கு மாற்று வேட்பாளரை பரிந்துரைப்பதற்கான வாய்ப்புடன் டேஸ் நாட்கள் அவகாசம் அளிக்கப்படுகிறது. 7 நாட்கள் அவகாசம் அளிக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 49வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 49. உள்ளாட்சி அதிகாரிகள், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் பணியாளர்கள், பல்கலைக்கழக ஊழியர்கள், இந்திய ஆயுள் காப்பீடு நிறுவன ஊழியர்கள், அரசு நிறுவனங்கள் பணியாளர்கள் மற்றும் அரசு உதவி பெறும் நிறுவனங்களின் ஊழியர்கள் ஆகியோர் தேர்தல் தினத்தன்று பணியில் ஈடுபட பணிக்க ஆண்டு. ஓகேங்களா. பணியில் ஈடுபட பணிக்கப்பட்ட ஆண்டு 1998. அடுத்து 50வது கொஸ்டின். வாக்காளர்கள் ஓர் பிரிவினர் தபால் வாக்குகளை பயன்படுத்தி வாக்களிக்க
வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1989 தான் தபால் மூலம் வாக்களிக்கும் வாய்ப்பு. அப்போ எந்த ஆண்டுனா 1999. 51வது கொஸ்டின், இந்தியாவில் பணிபுரிபவர்கள் தங்களின் சார்பாக பதிலை வாக்கு அளிக்கும் முறை கொண்டு வரப்பட்டு இராணுவ சட்டத்திற்கு இசைவான வகையில் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு 2003. அடுத்து பாருங்க 52வது கொஸ்டின், தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் முந்தைய குற்ற சம்பந்தங்களை மற்றும் சொத்துக்கள் பற்றி விவரங்களை பிரகடனத்துமாறு தேர்தல் ஆணையம் உத்தரவிடப்பட்ட ஆண்டு 2003. அடுத்து பாருங்க, மாநிலங்களின் தேர்தல் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு வேட்பாளர் வசிப்பிடம் தொடர்பான கட்டுப்பாட்டுகள் நீக்கப்பட்டு மற்றும் வெளிப்படை வாக்கெடுப்பு முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2003. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 54. கொஸ்டின் நம்பர் 54, வாக்காளரின் தேர்தல் செலவு கணக்கில் பயண செலவினங்களுக்கான விதிவிலக்கு அளிக்கப்பட்ட ஆண்டு. அதாவது பார்த்தீங்கன்னா வேட்பாளர் தேர்தல் செலவு கணக்கில் பயண செலவினங்களுக்கான விதிவிலக்கு அளிக்கப்பட்ட ஆண்டு 2003. அடுத்து 55வது கொஸ்டின், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நடத்தி முடிவுகளை அறிவிப்பதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட ஆண்டு. 2009. 56வது கொஸ்டின், வெளிநாடு வாழ் இந்திய குடிமக்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்ட ஆண்டு. அதாவது பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாழ் இந்திய குடிமக்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு 2010. அடுத்தது 57, கட்சி தாவல் தடை சட்டம் வர காரணமாக இருந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம். அதாவது பார்த்தீங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம் வர காரணமாக இருந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 52வது சட்ட திருத்தம். கட்சித்தாவல் தடை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1985. அதாவது பார்த்தீங்கன்னா காரணமான சட்டம்னா 52. கட்சித்தாவல் தடை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1985. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 59. ஓகேங்களா, கீழ்கண்ட கூற்றுகளில் பொருந்தாதது. ஓகேங்களா, பாருங்க, ஓர் உறுப்பினர் தனது விருப்பத்தின் அடிப்படையில் உறுப்பினர் பதவியை விட்டு விலகுதல் அல்லது தான் சார்ந்த கட்சியின் வழிகாட்டுதலுக்கு எதிராக வாக்களித்தல் அல்லது வாக்களிப்பிலிருந்து கட்சியின் முன்பு அனுமதியின்றி விலகியிருத்தல் ஆகியவற்றில் தகுதி இழந்து செயல்படலாம். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஓர் சுயேட்சை வேட்பாளர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் மற்றொரு அரசியல் கட்சியில் சேர்தல் அவையிலிருந்து அவர் தகுதியை இழப்பு செய்யப்படுவார். இதுவும் சரி. அடுத்தது, ஓர் நியமன உறுப்பினர் தான் பதவியேற்ற நாளிலிருந்து 6 மாத காலத்திற்குள் ஏதேனும் அரசியல் கட்சியில் சேர்ந்தால் அவையின் உறுப்பினர்கள் பதவியிலிருந்து நீக்கப்படுவார். இதுவும் சரி. அடுத்தது, ஓர் கட்சி மற்றொரு கட்சியுடன் இணைக்கப்படும் போது கட்சி தாவலின் அடிப்படையில் ஓர் உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இது தவறு. அப்போ 4 மட்டும் தவறு. இதுக்கு ஆன்சரு 4 மட்டும் தவறு, மீதி 3ம் சரி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 60, கட்சித்தாவல் தொடர்பான தகுதி இழப்பு பிரச்சனைகளை இறுதி செய்யும் நபர். ஓகேங்களா, கட்சித்தாவல் தொடர்பான தகுதி இழப்பு பிரச்சனைகளை இறுதி செய்யும் நபர் யாருன்னா சபாநாயகர். யார்? சபாநாயகர். 61வது கொஸ்டின், கட்சித்தாவல் தடை சட்டம் இந்திய அரசியலமைப்பு எத்தனையாவது அட்டவணையில் இடம்பெற்றுள்ளன? கட்சித்தாவல் தடை சட்டம் இந்திய அரசியலமைப்பு எத்தனையாவது அட்டவணையில் இடம்பெற்றுள்ளன? 10வது அட்டவணையில் தான் கட்சித்தாவல் தடை சட்டம் இருக்குது. அடுத்து பாருங்க. ஓகேங்களா, 62வது கொஸ்டின், ஓர் ஆண்டின் 4% வட்டி விகிதத்தில் ரூ.5000 2 வருடம் வாங்கினால் அத்தொகையின் கூட்டு வட்டி எவ்வளவு? கூட்டு வட்டி பார்த்தீங்கன்னா 408. அடுத்தது 63வது கொஸ்டின், நோட்டாவை போன்று முன்னரே இருந்த வேறு ஒரு அம்சம். ஓகேங்களா, நோட்டாவை போன்று முன்னரே இருந்த வேறு ஒரு அம்சம் எதுனா எதிர்மறை வாக்களித்தல். ஆன்சர் சி, எதிர்மறை வாக்களித்தல். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 64. கொஸ்டின் நம்பர் 64, மாநகராட்சிகளில் மக்கள் தொகை. மாநகராட்சியில் மக்கள் தொகை எவ்வளோ இருக்கணும்? 10 லட்சத்துக்கு மேலே இருக்கணும். மாநகராட்சி அப்படின்னு அந்தஸ்து பெறணும்னா
அங்கே மக்கள் தொகை எப்படி இருக்கணும்? 10 லட்சத்திற்கு மேலே இருக்கணும். 65 மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் முறையை டேச ஆண்டுக்குள் நீக்கும் நோக்கத்துடன் உலர் கழிவறை அமைக்கப்படும் மானியம் உயர்த்தி வழங்கப்பட்டது. ஓகேங்களா? எப்போ அப்படின்னா 2010. அடுத்தது 66வது கொஸ்டின். அனைத்து குடிசை பகுதிகளும் அடிப்படை தேவைகளை, அதாவது குடிநீர், துப்புரவு, கழிவு நீரகற்றல், மின்சாரம், ஆரோக்கியம், சமூக பாதுகாப்பு மற்றும் வீடு வழங்கும் திட்டம். ஓகேங்களா? அந்த திட்டத்துக்கு பேர்னா ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற புதுப்பித்தல் திட்டம். ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற புதுப்பித்தல் திட்டம். ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 67. கொஸ்டின் நம்பர் 67 பாருங்க. தண்ணீர் வசதியுடன் கூடிய கழிப்பறை ஒவ்வொரு வீட்டிற்கும் வழங்கும் திட்டத்தின் பெயர். ஓகேங்களா? பாருங்க, ராஜீவ் ஆவாஸ் யோசனா. எதுக்கு? தண்ணீர் வசதியுடன் கூடிய கழிப்பறை ஒவ்வொரு வீட்டிற்கும் வழங்கும் திட்டத்தின் பெயர் ராஜீவ் ஆவாஸ் யோசனா. அடுத்தது, கீழ்கண்டவற்றில் உள்ளாட்சி அரசாங்கத்தில் வசூலிக்கப்படாத வரி, அதாவது வசூலிக்கப்படாத வரி எதுன்னு கேட்டுறாங்களாம்? வருமான வரி. அதாவது கீழ்கண்டவற்றுள் உள்ளாட்சி அரசாங்கத்தால் வசூலிக்கப்படாத வரி எதுனா வருமான வரி. 69வது கொஸ்டின். ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை ஏற்படுத்தும், அதை மேற்பார்வையிட மாவட்ட அளவில் வாரியங்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை எடுப்பவர் யாரு? ரிப்பன் பிரபு தான் இந்த அமைப்பை கொண்டு வந்தார். அடுத்தது 70. ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை ஏற்படுத்தும், அதை மேற்பார்வையிட மாவட்ட அளவில் வாரியங்களை ஏற்படுத்தும் தீர்மானம் முன்மொழியப்பட்ட ஆண்டு 1882. 1882. கொஸ்டின் நம்பர் 71. இந்தியாவில் பரவலாக்கப்படும் அதிகார அமைப்பு இருத்தல் வேண்டும். கிராமப்புற பஞ்சாயத்து ஆளுமைகளில் பொறுப்பு அளிக்கப்பட வேண்டும். தன்னிறைவு பெற்ற கிராம சுயாட்சி என்று வலியுறுத்தியவர் யாருன்னா? காந்தி. ஆன்சர் பி, காந்தி. 72வது கொஸ்டின். சுதந்திர இந்தியாவுக்கான காந்தி அரசியலமைப்பு தொடர்பான ஒரு திட்ட வரைபடத்தை குடிமக்களின் சமூக பொருளாதார அரசியல் நடவடிக்கைக்கான அடிப்படை அமைப்பாக பஞ்சாயத்துக்கள் இருக்கும்படி அமைத்தவர் யார் அப்படின்னா? சர்மா நாராயணன். அடுத்தது 73வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அமைப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எப்போ ஏற்றுக்கிட்டாங்க? நவம்பர் 26, 1949. இந்திய அரசியலமைப்பில் வழிகாட்டி நெறிமுறைகள் பகுதிகள் அமைந்த பகுதி. இந்திய அரசியலமைப்பில் வழிகாட்டி நெறிமுறைகள் பகுதி அமைந்துள்ள பகுதி எந்த பகுதியில் இருக்குன்னா? 4வது பகுதியில் தான் வழிகாட்டி நெறிமுறைகள் இருக்குது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 75. கொஸ்டின் நம்பர் 75 பாருங்க. அரசு கிராமப்புற பஞ்சாயத்துக்களை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவைகள் சுய ஆட்சியின் அலகுகளாக பணிபுரிய தேவையான அதிகாரங்களையும் திறனையும் வழங்க வேண்டும் என கூறிய இந்திய அரசியலமைப்பு சரத்து 40. அதாவது அரசு கிராம பஞ்சாயத்துக்களை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவைகள் சுய ஆட்சியின் அலகுகளாக பணிபுரிய தேவையான அதிகாரங்களும் திறனையும் வழங்க வேண்டும் என கூறும் இந்திய அரசியலமைப்பு சரத்து 40. இந்திய அரசால் சமூக மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1952. 77வது கொஸ்டின். கிராம பஞ்சாயத்துக்கள் அமைப்பு ரீதியாக உயர்நிலையில் உள்ள மக்கள் நிர்வாக அமைப்புகளுடன் இணைக்கப்பட வேண்டும் பரிந்துரைக்க 5 ஆண்டு திட்டம். எந்த 5 ஆண்டு திட்டம்? 2ஆம் 5 ஆண்டு திட்டம். 78. பஞ்சாயத்து அமைப்பு பற்றி ஆராய பல்வேந்திராய் மேக்தா தலைமையில் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1957. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 79. கொஸ்டின் நம்பர் 79. ஏறத்தாழ 90% இந்திய மக்கள் டேஸ் ஆண்டு வாக்கில் பஞ்சாயத்து அமைப்புகள் கொண்டு வரப்பட்டன. எப்பனா? 1960. கொஸ்டின் நம்பர் 80. பஞ்சாயத்து ராஜ்யம் அமைப்பில் தொடர்பான கீழ்கண்ட பரிந்துரைகளை வழங்குபவர் பார்த்தீங்கன்னா, நிர்வாக பரவலாக வேண்டும். நிர்வாகம் உள்ளாட்சி அமைப்புகளில் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். 2வது, ஊரக வளர்ச்சி வட்டங்கள் மக்களாட்சி நிர்வாக அலகுகளாக ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா? பல்வேந்திராய் மேத்தா. யாரு?
பல்வேந்தராய் மேத்தா. 81வது கொஸ்டின், பஞ்சாயத்து அமைப்புகளில் செயல்பாடுகளை பற்றி ஆராயவும் அதனை செம்மைப்படுத்தவும் இந்திய அரசாங்களால் அமைக்கப்பட்ட குழு. ஓகேங்களா, அசோக் மேத்தா குழு. எந்த குழு? அசோக் மேத்தா குழு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 82. ஓகேங்களா, பஞ்சாயத்து அமைப்புகளில் செயல்பாடுகளை பற்றி ஆராயவும் அதனை செம்மைப்படுத்தவும் அரசாங்கத்தால் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டுனா 1977. அடுத்தது 83வது கொஸ்டின், மாவட்ட பஞ்சாயத்து நேரடியாக மக்கள் தேர்ந்தெடுக்கப்படும் அமைப்பு இருக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்த குழு. அசோக் மேத்தா குழு. அசோக் மேத்தா குழு. 84வது கொஸ்டின், பஞ்சாயத்து மேம்பாடு பற்றி தொடர்பாக ஆராய அமைக்கப்பட்ட அசோக் மேத்தா குழு தனது பரிந்துரையை சமர்ப்பித்த ஆண்டு எந்த ஆண்டு சமர்ப்பித்தார்? 1978. 85வது கொஸ்டின், உள்ளாட்சி அரசாங்கங்களை வழங்கப்படும் சிஎஸ் அனுமந்தரா குழு, ஜிவிபி குழு, ஜிவிபி ராவ் குழு மற்றும் எல்எம் சிங்வி குழு போன்ற குழுக்கள் ஏற்படுத்தப்பட்ட காலகட்டம் 1978லிருந்து 86 வரை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 86வது கொஸ்டின், ராஜீவ்காந்தி அரசாங்கத்தால் 64வது மற்றும் 65வது சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டுனா 1989. அடுத்தது 87வது கொஸ்டின், 73வது மற்றும் 74வது சட்ட திருத்த மசோக்கள் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. 73வது மற்றும் 74வது சட்ட திருத்த மசோதாக்கள் நாடாளுமன்றத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1992. 1992. 73, 74வது சட்ட திருத்த மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 93. 1993. அதாவது அறிமுகப்படுத்துது 1992, நடைமுறை நிறைவேற்றப்பட்டது 1993. ஓகேங்களா. அடுத்து 73வது சட்ட திருத்தம் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்ட பகுதி எந்த பகுதியில் சேர்த்திருக்காங்க? ஓகேங்களா, 73வது சட்ட திருத்தம். ஓகேங்களா, பகுதி 9 சேர்க்கப்பட்டது. பகுதி 9 சேர்க்கப்பட்டது. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 90. கொஸ்டின் நம்பர் 90 பாருங்கள், 73 மற்றும் 74வது சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்ட பஞ்சாயத்து ராஜ்யத்தின் சரத்துக்கள். ஓகேங்களா, அதை பார்த்தீங்கன்னா 243 முதல் 243 ஜெட்டு வரை. அடுத்தது 91வது கொஸ்டின், மக்கள் தொகை 20 லட்சத்துக்கு மீகாமல் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் கிராம ஒன்றியம் மற்றும் மாவட்டத்தை கொண்டு 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என 73வது சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்ட டேஸ் அரசு அமைப்பு சட்டப்பிறப்பு கூறுகிறது அப்படின்னா 343B. 92வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டம் 73 மூலம் சேர்க்கப்பட்ட அட்டவணை எத்தனாவது அட்டவணையில் சேர்த்துருக்காங்க? அட்டவணை 11வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ளது. 93வது கொஸ்டின், பண்டித ஜவஹர்லால் நேரு ராஜஸ்தான் மாநில நகரில் பஞ்சாயத்து ராஜ்யத்துக்கான அடித்தளை நாட்டிய ஆண்டு. ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ்யம் அப்படிங்கிற அமைப்பு ராஜஸ்தானில் எப்போ கொண்டு வந்தாங்க? அக்டோபர் 2, 1959. அப்போ 1959 தான் முதல்ல பஞ்சாயத்து ராஜ்யமானது ராஜஸ்தானில். எங்கே? ராஜஸ்தானில் தான் முதல்ல பஞ்சாயத்து ராஜ்யம் அப்படிங்கிற அமைப்பு 1959 கொண்டு வந்தாங்க. அடுத்தது 94வது கொஸ்டின். 94வது கொஸ்டின் பாருங்கள், பஞ்சாயத்து ராஜ் பொன்விழா ஆண்டு கொண்டாடப்பட்ட ஆண்டு. பஞ்சாயத்து ராஜ் பொன்விழா ஆண்டு கொண்டாடப்பட்ட ஆண்டு எப்போனா அக்டோபர் 2, 2009. அடுத்தது கிராம சபையின் உறுப்பினர்கள். கிராம சபையினுடைய உறுப்பினர்கள் யாருன்னா ஒரு கிராம பஞ்சாயத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள அனைவரும். ஒரு கிராம பஞ்சாயத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள அனைவரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 96. கொஸ்டின் நம்பர் 96, கீழ்கண்ட கூற்றுகளில் பொருந்தாதது என்ன கேட்குறான்? பொருந்தாதது கேட்குறான் பாருங்கள். 1, இந்திய அரசியலமைப்பின் 11வது அட்டவணையில் எத்தனாவது அட்டவணையில்? 11வது அட்டவணையில் சட்டப்பிரிவு 343G-இல் 27 துறைகள் இடம்பெற்றுள்ளன. சரி. அடுத்தது, பஞ்சாயத்து ராஜ்யம் 3 அடுக்கு அமைப்பு முறையை கொண்டு வந்துள்ளது. பஞ்சாயத்து ராஜ்யம் 3 அடுக்கு அமைப்பு முறையை கொண்டுள்ளது. சரி. அடுத்தது 3வது, பெண்களுக்கு மொத்த இடங்களில் 1/3 மீகாமல் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது.
பஞ்சாயத்து ராஜினுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். இதுவும் சரி. 4 மாநில சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட என்ன தகுதிகள் தேவையோ அதே தகுதிகள் தான் பஞ்சாயத்து தேர்தலில் போட்டியிடும் தேவைப்படும் தகுதிகள் ஆகும். அனைத்தும் சரி. இதுக்கு ஆன்சர் அனைத்தும் சரி. பாருங்கள் 97 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஏறத்தாழ டேஸ் கிராம பஞ்சாயத்து இந்தியாவில் உள்ளன. ஓகேங்களா, 2,50,000 ஓகேங்களா கிராம பஞ்சாயத்து உள்ளது. அடுத்த கொஷின் நம்பர் 98. கொஷின் நம்பர் 98 அரசியலமைப்பின் 74வது சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. ஓகேங்களா, 1992. அடுத்தது 93வது கொஷின் 74வது சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு அரசியல் தேர்தலில் வெளியிடப்பட்ட ஆண்டு. எப்போ வெளியிடப்பட்டாங்கன்னா 93 ஜூனு. அடுத்தது 100வது கொஷின் பஞ்சாயத்து நகராட்சிகள் மசோதா கொண்டு வரப்பட்ட ஆண்டு. அதாவது பஞ்சாபில், அதாவது 100வது கொஸ்டின் பஞ்சாப் நகராட்சிகளில் மசோதா கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1998. 1998. கிராம சபை கூட்டங்கள் ஆண்டிற்கு எத்தனை முறை நடத்தப்படுகிறது? கிராம சபை கூட்டங்கள் ஆண்டிற்கு எத்தனை முறை நடத்தப்படுகிறதுனா 4 முறை நடத்தப்படுகிறது. எத்தனை முறை நடத்தப்படுகிறது? 4 முறை நடத்தப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 102. அதாவது பார்த்தீங்கன்னா கிராம சபை சட்டங்கள் கூட்டங்கள் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படும் நாள்களில் பொருந்தாதுன்னு கேட்குறான். ஓகேங்களா, மே 1 ஓகேங்களா, ஜனவரி 26, ஆகஸ்ட் 15 ஓகேங்களா. அப்போ நவம்பர் 14 மட்டும் தவறு. இதுதான் தவறு. அப்போ கிராம சபை 4 டைம் கூடுது. அது மே 1, ஜனவரி 26, ஆகஸ்ட் 15. இன்னொன்று காந்தி ஜெயந்தி. ஓகேங்களா, அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. அக்டோபர் 2, ஆகஸ்ட் 15, ஜனவரி 26, மே 1. இந்த 4 தான் ஓகேங்களா கிராம சபை ஆண்டுக்கு 4 முறை கூடுது. அடுத்தது 103வது கொஸ்டின் 74வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தில் நகர உள்ளாட்சி அமைப்புகளில் டேஸ் அடுக்குமுறை பரிந்துரைக்கப்பட்டது. 3 அடுக்குமுறை பரிந்துரைக்கப்பட்டது. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 104. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஒரு பகுதி ஊரக பகுதியிலிருந்து நகர பகுதியாக உயரக்கூடிய நிலையில் இருந்தால் அப்பகுதி பேரூராட்சி என வழங்கப்படுகிறது. சரி, ஓகேங்களா. இதன் மக்கள் தொகை 5000க்கு மேலும் 15,000க்கு மீகாமலும் இருக்கும். அதன் வருவாய் ஈட்டில் வருவாய் ஆதாரங்களுடன் ஊராட்சிக்கென்று அரசு நிர்ணயித்துள்ள வரம்பை விட அதிகரித்திருக்கும். சரி, ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் 3. ஒரு பேரூராட்சியின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 3க்கு குறையாமலும் அதே சமயத்தில் 15ஐ விட மீகாமலும் ஓகேங்களா மாநில சட்டம் கூறும் எண்ணிக்கையில் இருக்கும். சரி. அடுத்தது 4. பேரூராட்சியில் 3 நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருப்பார். அதே பேரூராட்சியின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். இது பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. ஆன்சர் அனைத்தும் சரி. 105வது கொஸ்டின் ஓகேங்களா. மக்கள் தொகை 15,000க்கு மேலும் 3 லட்சத்திற்கும் கீழே உள்ள பகுதிகள் ஓகேங்களா மாநகராட்சி. என்னாச்சு? மாநகராட்சி. கீழே உள்ள பகுதி மாநகராட்சி அந்தஸ்து கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதை பார்த்தீங்கன்னா 106வது கொஸ்டின் ஓகேங்களா. அதை பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேர் இருந்தால் மட்டும்தான் மாநகராட்சி அந்தஸ்து. ஓகேங்களா. இது மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா ஓகேங்களா 15க்கு மேலும் 3 லட்சத்துக்கு கீழே இருந்தால் ஓகேங்களா அது நகராட்சி அந்தஸ்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இதுக்கு ஆன்சரு நகராட்சி அந்தஸ்து தான். ஓகேங்களா. இதுக்கு ஆன்சரு நகராட்சி அந்தஸ்து. 10 லட்சத்துக்கு மேலே இருந்தால் தான் மாநகராட்சி அந்தஸ்து. அதாவது மக்கள் தொகை 15க்கு மேலும் 3 லட்சத்துக்கு கீழே உள்ள பகுதிக்கு நகராட்சி அந்தஸ்து கொடுக்குறாங்க. அடுத்தது உள்ளாட்சி தேர்தலில் மாநகராட்சியில் பெண்களுக்கு ஒதுக்கிடும் இடங்களின் சதவீதம். அதாவது உள்ளாட்சி தேர்தலில் மாநகராட்சியில் பெண்களுக்கு நடத்தப்படும் இடங்களின் சதவீதம் 30%. எத்தனை சதவீதம்? 30%. கொஸ்டின் நம்பர் 107. பாருங்கள், நகராட்சிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலைக்குழு பதவிக்காலம். நகராட்சிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலைக்குழுக்களின் பதவிக்காலம் 2.5 ஆண்டு. எத்தனை ஆண்டு? 2.5 ஆண்டுகள். 108வது கொஸ்டின் நகர்மன்றத்தின் பணிகள் பொறுப்பு இந்திய அரசியலமைப்பு டேஸ் அட்டவணையில் கூறப்பட்டுள்ளது. ஓகேங்களா. எந்த அட்டவணையில் கூறப்பட்டிருக்கு? 12வது அட்டவணையில் கூறப்பட்டுள்ளது. 109வது கொஸ்டின் ஒரு மாவட்டம் முழுமைக்கும் ஒரு வளர்ச்சி திட்டம் வரைவை ஏற்படுத்தும் நோக்கில்
மாவட்ட திட்டக்குழு ஏற்படுத்த காரணமாக இருந்த சட்ட திருத்தம் 74வது சட்ட திருத்தம். 110வது கொஸ்டின், இந்தியாவில் உள்ள நகராட்சி உள்ளமைப்புகளில் உச்ச அமைப்பு டேஸ் ஆகும், பேரூராட்சி ஆகும். என்னாச்சு? பேரூராட்சி ஆகும். மாநகராட்சியின் வார்டு குழுக்களின் பதவிக்காலம், மாநகராட்சியினுடைய வார்டு குழுக்களின் பதவிக்காலம் ஓராண்டுகள். வார்டு குழுக்களினுடைய பதவிக்காலம் ஓராண்டு. அடுத்தது 112வது கொஸ்டின், நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பில் முதலிடம் உள்ள நகரம். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பில் முதலிடம் உள்ள நகரம் எதுனா பூனா. எது? பூனா. அடுத்தது, நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் கடைசி இடத்தில் உள்ள நகரம் எது? பெங்களூர். முதலிடம் உள்ள நகரம் பூனா, கடைசி இடத்தில் உள்ள நகரம் பெங்களூர். 114வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் 12வது அட்டவணையில் தெரிவிக்கப்பட்டுள்ள மாநகராட்சி மேற்கொள்ள வேண்டிய மொத்த பணிகளினுடைய மொத்த பணிகள் எத்தனை? 18 பணிகள். மாநகராட்சியின் தலைமை நிர்வாகி, மாநகராட்சியின் தலைமை நிர்வாகி யாருன்னா ஆணையர். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் உள்ள கிராம பஞ்சாயத்துகளின் எண்ணிக்கை 12564. 12564. கொஸ்டின் நம்பர் 117, தமிழ்நாட்டில் உள்ள ஊராட்சி ஒன்றியங்கள். தமிழ்நாட்டில் உள்ள ஊராட்சி ஒன்றியங்கள் 388 ஊராட்சி ஒன்றியங்கள். 73வது சட்ட திருத்தத்தின்படி புதிதாக தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்போ ஆரம்பித்தாங்க? 1994. 119வது கொஸ்டின், தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் திருத்தத்தின் மூலம் மாவட்ட திட்டக்குழு, மாநில தேர்தல் ஆணையம் மற்றும் மாநில நிதி ஆணையம் போன்றவை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1996. 120வது கொஸ்டின், 1994ஆம் ஆண்டு சட்டத்தின்படி தமிழ்நாட்டில் முதலில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் மொத்த பிரதிநிதிகள் பஞ்சாயத்து 3 அடுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டன 1,17,000. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 121. கொஸ்டின் நம்பர் 121, இந்தியாவில் இதுவரை டேஸ் மாநிலங்களுக்கு மட்டும்தான் தங்களது சட்டசபையில் உள்ளாட்சி அமைப்புகளை ஏற்படுத்தும் இசைவு தந்துள்ளது. அப்போ 18 மாநிலங்களில் மட்டும்தான் அந்த இசைவு கொடுத்துருக்காங்க. எத்தனை மாநிலம்? 18 மாநிலம். அடுத்தது 122வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் நகர்ப்புற சட்டங்கள் 4வது சட்ட திருத்த மசோதா 2018 மற்றும் தமிழ்நாடு பஞ்சாயத்து 2ஆம் சட்ட திருத்த மசோதா 2018 2 ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் சிறப்பு அதிகார பதவிக்காலம் மேலும் டேஸ் மாதங்கள் நீட்டிக்கப்படுகிறது. எத்தனை மாதம்? 6 மாதங்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. 123வது கொஸ்டின், 123வது கொஸ்டின், இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் மாநகராட்சி. இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் மாநகராட்சி சென்னை மாநகராட்சி. தமிழ்நாட்டில் உள்ள மொத்த பேரூராட்சி எண்ணிக்கை, தமிழ்நாட்டில் உள்ள மொத்த பேரூராட்சிகளின் எண்ணிக்கை 561. 561. அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 125. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர், ஆங்கிலேயரால் ஏற்படுத்தப்பட்ட இராணுவ அமைப்பின் இந்தியர்கள் சேர்க்கப்பட்ட ஆண்டு. ஆங்கிலேயர்களால் ஏற்படுத்தப்பட்ட இந்திய இராணுவத்தின் இந்தியர்கள் சேர்க்கப்பட்ட ஆண்டு 1835. பாருங்கள். 126வது கொஸ்டின், மதராஸ் மாகாணத்தில் பள்ளிகளில் தடித்தப்பட்ட குழந்தைகள் அனுமதிக்கப்படுவதை தடுக்கக்கூடாது என்று நீதிமன்றம் ஆணையிட்ட ஆண்டு 1954. சென்னை மாகாண அரசு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நிதி உதவி திட்டங்களை அறிவித்த ஆண்டு. ஓகேங்களா? எப்போ? 1885. ஓகேங்களா? 122வது கொஸ்டின், ஆங்கில அரசு 18 லட்சம் ஏக்கர், அதாவது 18 லட்சம் ஏக்கர் நிலங்களை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கிய ஆண்டு எப்போ அப்படின்னா 1892. 129. ஓகேங்களா? பஞ்சமர் பள்ளிகள் என அழைக்கப்படுவதை ஆதி திராவிடர் பள்ளி என வழங்கப்பட வேண்டும் என்று கூறியவர் யார்? ஓகேங்களா? சிங்காரவேலன். அதாவது பார்த்தீங்கன்னா பஞ்சமர் பள்ளிகளை ஓகேங்களா என அழைக்கப்படுவதை ஆதி திராவிடர் பள்ளிகள் என அழைக்கப்பட வேண்டும் என கூறியவர் மா சிங்காரவேலன். கொஸ்டின் நம்பர் 130. கொஸ்டின் நம்பர் 130, சென்னை மாவட்டத்தில் அனைத்து துறைகளின் வேலைவாய்ப்பில் வகுப்பு வாரி பிரதித்துவம் அளித்த ஆணை வெளியிட்ட ஆண்டு 1892. அடுத்தது 131, தென்னிந்திய சுதந்திர சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1916. தென்னிந்திய சுதந்திர சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1916. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள்.
ஜஸ்டிஸ் என்னும் இதழை தொடங்கிய அமைப்பு தென்னிந்திய சுதந்திர சங்கம். தென்னிந்திய சுதந்திர சங்கம் தான் அதாவது ஜஸ்டிஸ் என்னும் இதழை தொடங்கியது. 133வது கொஸ்டின், உயர்கல்வியில் ஆங்கிலம் சமஸ்கிருதம் மட்டும் அனுமதிக்கப்படுவதை கண்டித்து தமிழ் உள்ளிட்ட பழமையான மொழிகளை அனுமதிக்க வேண்டும் என்று நீதி கட்சி சார்பில் அரசுக்கு மனு அளித்த ஆண்டு. மனு எப்போ அளிக்கிறாங்க? 1915. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 134. ஓகேங்களா, அரசு பணியிடங்களில் வகுப்பு வாரி இடஒதுக்கீடு அளிக்கும் ஓகேங்களா தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1921. 135வது கொஸ்டின், வகுப்பு வாரிய பிரதிநிதித்துவத்த அரசாணை தீர்மானம் குறித்து இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானத்தை நாம் நிறைவேற்றினால் நம் எதிர்கால சந்ததி நம்மையெல்லாம் நமது நாட்டுக்கு உரிமை வாங்கி தந்துவதென்று கொண்டாடும் என்று கூறியவர் யாருன்னா ஆர்.கே. சண்முகம். ஆர்.கே. சண்முகம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 136வது கொஸ்டின். ஓகேங்களா, எங்கள் மக்களுக்கு வேலைகளில் சரியான பிரதித்துவம் தரப்படாவிட்டால் நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் என்று கூறியவர் யாருன்னா நடேசன். யாரு? சி. நடேசன். அடுத்தது 37வது கொஸ்டின். 137, காங்கிரஸ் கட்சியில் இருந்தபோது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தின் கோரிக்கையை பெரியார் எந்த ஆண்டு மற்றும் எங்கு நடத்த காங்கிரஸ் மாநாட்டில் தீர்மானம் கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா 1925 ஓகேங்களா காஞ்சிபுரம் அப்படிங்கிற இடத்துல தான் தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அடுத்தது 138, நீதி கட்சியின் தலைவர் ஓகேங்களா இரா முத்தையா அவர்களின் தலைமையில் நீதி கட்சி செயல்பட போது அரசின் எல்லா துறைகளிலும் பணி நியமனங்களிலும் முறைப்படுத்தப்பட்டு அரசாணை மூலம் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை நிர்ணயிக்கப்பட்டது எப்போது அப்படின்னா 1928. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 139. 139 பாருங்கள், இந்திய அரசியலமைப்பில் முதல் சட்ட திருத்தம் வருவதற்கு காரணமாக இருந்த வழக்கு. இந்திய அரசியலமைப்பில் முதல் சட்ட திருத்தம் வருவதற்கு காரணமாக இருந்த வழக்கு செண்பக துரைராஜ் வழக்கு. செண்பக துரைராஜ் வழக்கு. 140வது கொஸ்டின், சமூக ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் பின்தங்கியவர்களுக்கு சில சிறப்பு சட்டங்கள் மற்றும் சலுகைகள் வழங்கலாம் என அரசுக்கு அதிகாரம் வழங்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 15-16. 15-16. 141, முன்னாள் பிரதமர் நேரு அவர்களால் கொண்டு வரப்பட்ட முதல் சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்ட இரு உட்பிரிவு 15-4 16 கீழ் 4. அடுத்தது 142வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திற்கு பின்பு தமிழ்நாட்டில் 1951ஆம் ஆண்டு முதல் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் தாழ்த்தப்பட்டோருக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு. அப்போ பிற்படுத்தப்பட்டோருக்கு 25%, தாழ்த்தப்பட்டோருக்கு 11%. ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 143. ஓகேங்களா, முதலமைச்சராக மு. கருணாநிதி இருந்தபோது பிற்படுத்தப்பட்டோர் நலன் குறித்து ஆராய்ந்திட அமைக்கப்பட்ட குழு சட்டநாதன் குழு. எந்த குழு? சட்டநாதன் குழு. பிற்படுத்தப்பட்டோருக்கு 31%, தாழ்த்தப்பட்டோருக்கு 18% என இடஒதுக்கீடு முறையை ஓகேங்களா மாற்றி அமைக்கப்பட்ட ஆண்டு 1971. அடுத்தது பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு வரம்பு 31 50% உயர்த்தப்பட்ட ஆண்டு 1979. அடுத்து 146வது கொஸ்டின், பழங்குடியினருக்கு 1% இடஒதுக்கீடு முறையை நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1989. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 147வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 147வது கொஸ்டின், தற்போது தமிழ்நாட்டில் உள்ள இடஒதுக்கீடு சதவீதம் எவ்வளோ அப்படின்னா 69%. அடுத்து 48வது கொஸ்டின், பிற்படுத்தப்பட்டவர்கள் இடஒதுக்கீடு பற்றி ஆராய அமைக்கப்பட்ட மண்டல ஆணையத்தின் பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்ட பிரதமர் யார் அப்படின்னா ஓகேங்களா விபி சிங்கு. யார்? விபி சிங்கு. அடுத்து 149வது கொஸ்டின், பிற்படுத்தப்பட்டவர்கள் இடஒதுக்கீட்டை பற்றி ஆராய அமைக்கப்பட்ட மண்டல ஆணையத்தின் பரிந்துரைகளின் படி மத்திய அரசின் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு டேஷ் இடஒதுக்கீடு வழங்குகிறது அப்படின்னா 27% இடஒதுக்கீடு வழங்குகிறது. 150வது கொஸ்டின், மத்திய அரசியல் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டினை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்ற வழக்கு தொடர்ந்தது ஓகேங்களா இந்திரா சாகானி. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 151. கொஸ்டின் நம்பர் 151, இடஒதுக்கீட்டில் ஓகேங்களா இடஒதுக்கீட்டில்
அளவு 50% மீகாமல் இருக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து வழங்கு. இந்திர சாகாணி. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 152வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட 69% இடஒதுக்கீட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணானது என்ற ரத்து செய்திட வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்து மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் 50% இடஒதுக்கீட்டினை தடை பெற்றவர். ஓகேங்களா. யார்? KN விஜயன். 159வது கொஸ்டின் நம்பர் 159வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு சட்ட பாதுகாப்பு அளித்த முதலமைச்சர். தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீட்டிற்கு சட்ட பாதுகாப்பு அளித்த முதலமைச்சர் ஜெயலலிதா. ஆன்சர் ஜெயலலிதா. 154வது கொஸ்டின். 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் தனித்த சட்ட மசோதா ஒன்றினை நிறைவேற்றிய ஆண்டு. ஓகேங்களா. 30/12/1993. 30/12/1993. அடுத்து பாருங்கள் 155வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டோர் 69% இடஒதுக்கீடு மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த ஆண்டு. 19/7/1994. 156வது கொஸ்டின். தமிழக அரசின் 69% இடஒதுக்கீட்டு சட்டத்தினை எதிர்த்து வழங்கும் தொடர்பான சூழலை தவிர்க்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் டேசாவது அட்டவணையில் இச்சட்டம் சேர்க்கப்பட்டது. எந்த அட்டவணையில்? 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. 157வது கொஸ்டின். தமிழக அரசின் 69% இடஒதுக்கீடு சட்டம் எத்தனையாவது சட்ட திருத்தத்தின் மூலம் சட்ட பாதுகாப்பு பெற்றது? 76வது சட்ட திருத்தம். எத்தனாவது சட்ட திருத்தம்? 76வது சட்ட திருத்தம். தமிழக அரசின் 69% இடஒதுக்கீடு டேஸ் நாளிலிருந்து முன் தேதியிட்ட நடைமுறைப்படுத்தப்பட்டது. எப்போ அப்படின்னா 16/11/1992. 16/11/1992. அடுத்து பார்த்தீங்கன்னா 159வது கொஸ்டின் நம்பர் 159. பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைப்பதை பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி. அதாவது பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைப்பதை பற்றி கூறும் அரசியலமைப்பு 340 விதி. அடுத்தது ஓகேங்களா. காக்கால்கோர் தலைமையிலான முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1953. அதாவது பார்த்தீங்கன்னா காலோல்கர் தலைமையில் முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1953. அதே மாதிரி காலோல்கர் தலைமையிலான முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் இடம்பெற்றிருந்த உறுப்பினர்கள் 11. அடுத்து 162வது கொஸ்டின். பிற்படுத்தப்பட்டோர் பற்றி ஆராய அமைக்கப்பட்ட மண்டல கமிஷன் அமைக்கப்பட்ட ஆண்டு 1979. 163வது கொஸ்டின். இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணைய மண்டல கமிஷன் அமைத்த பிரதமர் மொராஜி தேசாய். யார்? மொராஜி தேசாய். அடுத்து 164வது கொஸ்டின். ஓகேங்களா. 164வது கொஸ்டின். மண்டல் கமிஷன் செயலராக நியமிக்கப்பட்டவர் SS கில். மண்டல் கமிஷனின் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் SS கில். 165வது கொஸ்டின். மண்டல குழு எத்தனை காரணங்களின் அடிப்படையாக கொண்டு சமூக அடிப்படையில் கல்வி அடிப்படையில் 3743 ஜாதிகள் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை உள்ளன என அடையாளம் கண்டது? 11வது இது. அடுத்தது 166வது. வகுப்பு வாரி பிரிதிவித்ததற்கு மெட்ராஸ் முன்னோடியாக இருப்பதுடன் அம்மாநிலத்தில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பாளர்களுக்கு பிரதிநிதித்துவத்தை வழங்கியுள்ளது என்று கூறும் குழு மண்டல் குழு. எந்த குழு? மண்டல் குழு. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 169. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. மக்கள் தொகை 52% உள்ள பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பிற்கு மத்திய அரசு பணியில் 27% வழங்கிட மண்டல் ஆணையம் பரிந்துரைத்தது. சரி. இவ்வாணையத்தின் பரிந்துரை ஏற்றுக்கொண்டு 13/8/1990 பிரதமர் VP சிங் தலைமையிலான தேசிய முன்னணி அரசு மத்திய அரசு பணிகளில் மட்டும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 27% இடஒதுக்கீடு அளித்தது. சரி. அடுத்தது இவ்வாணையம் 13/8/1990 முதல் அமுல் செய்யப்பட்டது. இதுவும் சரி. அப்போ அனைத்தும் சரிதான் இதுக்கு ஆன்சர். அனைத்தும் சரிதான் ஆன்சர். 168.
மண்டல் ஆணையம் தனது பரிந்துரை அப்போது உள்துறை அமைச்சராக இருந்த ஜெயில் சிங்கிடம் சமர்ப்பித்த ஆண்டு. எப்போ சமர்ப்பித்தாங்கன்னா 1990. அடுத்து பாருங்கள் 169வது கொஸ்டின். மண்டல் கமிஷன் பரிந்துரை விபி சிங் மண்டல் கமிஷன் பரிந்துரையை விபி சிங் நடைமுறைப்படுத்திய ஆண்டு. எப்போனா 1990 ஆகஸ்ட் 13. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 170. கொஸ்டின் நம்பர் 170. சென்னை மாகாணம் உருவான ஆண்டு. 1801. ஓகேங்களா. மகாராஷ்டிராவில் பிராமணர்கள் எல்லோர இயக்கத்தை தொடங்கியவர் ஜோதி பூபாலே. யார்? ஜோதி பூபாலே. சென்னை வாழ் மக்கள் சங்கம் என்ற பெயரில் ஒரு அமைப்பை தொடங்கியவர். சென்னை வாழ் மக்கள் சங்கம் என்ற பெயரில் ஒரு அமைப்பை தொடங்கியவர். ஓகேங்களா. கங்காலு லட்சுமி நரசூஸ். ஓகேங்களா. கங்காலு லட்சுமி நரசூஸ். ஓகேங்களா. தென்னிந்திய விடுதலை சட்டமைப்பு நிறுவனங்களில் பொருந்தாதது. யார்? பொருந்தாதவர்கள். தென்னிந்திய விடுதலை சட்டமைப்பு நிறுவனங்களில் பொருந்தாதவர். ஓகேங்களா. நாயர் இருக்கார், தியாகராஜர் இருக்கார், நடேசன் இருக்கார். இவர் மட்டும்தான். ஓகேங்களா. கங்கலு லட்சுமி நரசூஸ் அவர் மட்டும்தான் அதெல்லாம் பொருந்தாதவர். தென்னிந்திய விடுதலை சட்டமைப்பு நிறுவனம் அமைக்கப்பட்ட ஆண்டு. தென்னிந்திய விடுதலை சட்டமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு 1916. மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகம் செய்யப்பட்ட சட்டம். மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை அறிமுகம் செய்யப்பட்ட சட்டம் மாண்டேகு சேம்ஸ்போர்டு சீர்திருத்த சட்டம். சீர்திருத்த சட்டம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 176வது கொஸ்டின். 1920ஆம் ஆண்டு நடந்த முதல் தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி பங்கேற்ற காரணம். ஒத்துழையாமை இயக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா 1920ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட முதல் தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி பங்கேற்றதற்கான காரணம் என்னென்னா ஒத்துழையாமை இயக்கம். 177வது. ஓகேங்களா. 1920ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் தேர்தலில் நீதி கட்சி சார்பில் ஆட்சி அமைத்தவர். ஓகேங்களா. சுப்புராயலு. இதான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சுப்புராயலு. 1920ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் தேர்தலில் நீதி கட்சியின் சார்பில் ஆட்சி அமைத்தவர் யாருன்னா சுப்புராயலு. 1978 நீதி கட்சி மெட்ராஸ் மாகாணத்தில் ஆட்சியிலிருந்து காலகட்டம். ஓகேங்களா. நீதி கட்சி காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1921 37 வரை மெட்ராஸில் ஆட்சி அமைத்தது எது? நீதி கட்சி. அடுத்தது 1979 சென்னை மாகாணத்தின் முதலில் பரிசோதனையில் முறையில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய கட்சி நீதி கட்சி தான் முதல்ல அறிமுகம் செஞ்சது மதிய உணவு திட்டத்தை. அடுத்து பார்த்தீங்கன்னா 180வது கொஸ்டின் நம்பர் 180வது கொஸ்டின். மருத்துவ கல்விக்கு சமஸ்கிருத அறிவு அடிப்படையில் தகுதி என்பது நீக்கப்பட்டு பிராமணர் அல்லாத மாணவர்கள் மருத்துவக் கல்வியில் நுழைவதற்கு வழி செய்த கட்சி எந்த கட்சி? நீதி கட்சி. அதை பார்த்தீங்கன்னா மருத்துவ கல்விக்கு சமஸ்கிருத அறிவு அடிப்படை தகுதி என்பது நீக்கப்பட்டு பிராமணர்கள் அல்லாத மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியில் நுழைவதற்கு வழி செய்த கட்சி எதுனா நீதி கட்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா தேவதாசி முறை ஒழிப்பு மற்றும் பெண்கள் வாக்குரிமை பெற முயற்சிகள் மேற்கொண்டவர் யார்? முத்துலட்சுமி. 182வது கொஸ்டின். நீதி கட்சியால் அண்ணாமலை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு. நீதி கட்சியால் அண்ணாமலை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1929. நீதி கட்சியால் அண்ணாமலை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1929. கொஸ்டின் நம்பர் 183. ஓகேங்களா. 15 ஆண்டுகள் 23 முறை சிறை சென்றது என்பதால் சிறைப்பறவை என்று அழைக்கப்பட்டவர். அதை பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகளில் 23 முறை சிறை சென்றவர் என்பதால் சிறைப்பறவை என்று அழைக்கப்பட்டவர். அப்போ சிறைப்பறவை என்று அழைக்கப்பட்டவர் யார்? பெரியார் நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு. பெரியார் நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1938. 85வது கொஸ்டின் 185. நீதி கட்சியானது தமிழ்நாடு தனி நாடாக வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றிய ஆண்டு. நீதி கட்சியானது தமிழ்நாடு தனி நாடாக வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1938. 186வது கொஸ்டின். பெரியார் காங்கிரஸை விட்டு விலகி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு. அப்போ பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை எப்போ தொடங்கினார்? 1925. முதலாவது சுயமரியாதை மாநாடு நடைபெற்ற இடம். முதலாவது சுயமரியாதை மாநாடு எங்கே நடந்ததுன்னா செங்கல்பட்டில் நடந்தது.
முதலாவது சுயமரியாதை மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1929. அப்போ 1929 தான் ஓகேங்களா சுயமரியாதையினுடைய முதல் மாநாடு செங்கல்பட்டில் நடைபெற்றது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 189வது கொஸ்டின். ஓகேங்களா 1937 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி. 1937 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி காமராசர் கட்சி, அதாவது காங்கிரஸ் கட்சி. 1937 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி காங்கிரஸ் கட்சி. பொது உடைமை கட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு. பொது உடைமை கட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1925. நீதி கட்சியின் பெயரை திராவிட கழகம் என்று மாற்ற செய்யும் தீர்மானத்தை கொண்டு வந்தவர். ஓகேங்களா, தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார்? CN அண்ணாதுரை. நீதி கட்சியின் பெயரை திராவிட கழகம் என்று மாற்றம் செய்யப்பட்ட மாநாடு நடைபெற்ற ஆண்டு மற்றும் இடம். ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா சேலத்தில் 1944 சேலம் மாநாட்டில் தான் நீதி கட்சியை திராவிட கட்சி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அடுத்து 193வது கொஸ்டின். மத்திய அரசு இந்தி மொழியை இந்திய நாட்டின் அலுவலக மொழியாக அறிவித்த ஆண்டு எப்போ அப்படின்னா 1965 ஜனவரி 26. மத்திய அரசு இந்தி மொழியை இந்திய நாட்டின் அலுவலக மொழியாக அறிவித்த ஆண்டு 1965 ஜனவரி 26. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 194. கொஸ்டின் நம்பர் 194. மத்திய அரசு இந்தி மொழியை இந்தியாவின் அலுவலக மொழியாக அரசியலமைப்பு எந்த விதியின் கீழ் நடைமுறைப்படுத்தியது? ஓகேங்களா, 313 சரத்து 313. இந்தி மொழியை அலுவலக மொழியாக அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து திமுக கருப்பு தினமாக அறிவித்த நாள் 1965 ஜனவரி 26. 196வது கொஸ்டின். திராவிட கழகத்திலிருந்து பிரிந்து CN அண்ணாதுரை ஓகேங்களா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய ஆண்டு. அதாவது பார்த்தீங்கன்னா திராவிட கழகத்திலிருந்து பிரிந்து அண்ணா ஓகேங்களா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய ஆண்டு எப்போ தொடங்கினார்னா 1949. 97வது கொஸ்டின். 197வது கொஸ்டின். சட்டமும் விதிமுறைகளுக்கும் மக்களுக்காகவே ஏற்பட்டதை சட்டத்துவத்துவாகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் இல்லை என்று கூறியவர் காமராஜர். பாருங்க மறுபடியும் காமராஜர். சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காகவே ஏற்பட்டவை சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் இல்லை என்று கூறியவர் காமராஜர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் ஓகேங்களா 198. ஓகேங்களா, குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியதன் மூலம் பதவி இழந்த தமிழக முதலமைச்சர். குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியதன் மூலம் பதவி இழந்த தமிழக முதலமைச்சர் ராஜாஜி. ஓகேங்களா, யார்? ராஜாஜி. பாருங்க, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 1. காமராஜர் தொடக்க கல்வி திட்டத்தை மாற்றங்களை கொண்டு வந்ததுடன் குலக்கல்வி திட்டம் ஒழிந்தது. குலக்கல்வி திட்டம் ஒழிந்தது, இது சரி. அடுத்தது, பள்ளிகளின் எண்ணிக்கையை பன்மடங்கு உயர்த்தினார். பல அணைகளையும் கட்டி நீர்ப்பாசன வசதிகளையும் உயர்த்தினார், சரி. அடுத்தது, நிறைய தொழிற்பேட்டைகளையும் அமைத்ததன் மூலம் மாநிலங்களின் வியக்கத்தக்க அளவில் தொழில் வளர்ச்சி உறுதி செய்தார், சரி. குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டத்தை அறிமுக செய்தார். குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டத்தை அறிமுக செய்தார், தவறு. அப்போ கூற்று அதாவது 4 மட்டும் தவறு. ஆன்சர் இதுக்கு 4 மட்டும் தவறு. 200வது கொஸ்டின். காங்கிரஸ் கட்சி தோற்கடிக்கப்பட்டு CN அண்ணாதுரை தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்த ஆண்டு 1969. 1969 அண்ணா வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சார். அடுத்தது 201வது கொஸ்டின். மாநில மறுசீரமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. மாநில மறுசீரமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1956. 202வது கொஸ்டின். CN அண்ணாதுரையின் தலைமையிலான திமுக அரசு மெட்ராஸ் மாநிலத்தின் பெயரை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்த ஆண்டு 1969. கொஸ்டின் நம்பர் 203. கீழ்கண்ட கூற்றுகளில் பொருந்தாதது. கீழ்கண்ட கூற்றுகளில் பொருந்தாதது. கீழ்கண்ட கூற்றுகளில் பொருந்தாதது அதாவது திமுகனுடைய சாதனைகள். படியரிசி திட்டம், குடிசை மாற்று வாரியம் போன்ற திட்டங்களை செயல்படுத்தியது, சரி. அடுத்தது, ஓகேங்களா, 73 மைல் தொலைவில் மேல் உள்ள பேருந்து தடங்கள் தேசியமயமாக்கியது, சரி. அனைத்து ஜாதி ஏழை மக்களுக்கு பல்கலைக்கழகத்திற்கு முந்தைய கல்வி மற்றும் தொழிற்கல்வி முந்தைய படிப்புகளுக்கு கல்வி கட்டண விதிவிலக்கு அளிக்கப்பட்டது, சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது உலகத்தமிழ் மாநாடு நடத்தப்பட்டு ஓகேங்களா தமிழக ஏழை மக்களுக்கு மானிய விலையில் அரிசி வழங்கப்பட்டது, தவறு.
அப்போ இதில் பொருந்தாதது எதுனா 4 மட்டும் பொருந்தலை. அப்போ ஆன்சர் டி 4 தவறு. திமுக தேர்தல் அரசியலில் நுழைய தீர்மானித்த ஆண்டு. திமுக தேர்தலில் அரசியலில் நுழைய தீர்மானித்த ஆண்டு 1957. 1957. இத்துடன் பார்த்தீங்கன்னா 204 வினா வங்கி 11ஆவதில் இருக்கக்கூடிய வினா வங்கியை வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ச்சியான அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.